அதாவது நேர்ச்சைங்கிறது என்னன்னு கேட்டா, இறைவா இத நான் இந்த ஆட்டை உனக்காக நான் தந்து விட்டேன், இதான் நேர்ச்சை. நேர்ச்சை தான் அர்த்தம். உனக்காக நான் இந்த பொருளை செய்கிறேன் எப்ப நம்ம சொல்லிட்டோமோ அதில் நமக்கு உரிமை இருக்கக்கூடாது. எனக்கு கொஞ்சம் வச்சுக்கிட்டு நீங்க கொடுத்தீங்கன்னா நீங்க நேர்ச்சை செய்யலன்னு அர்த்தம். அப்ப அல்லாஹ்வுக்குரியது ஆயிரும் பொழுது அல்லாஹ்வுக்குரியது என்ன செய்யணும்? நல்ல பணிகளுக்கு செலவு செய்யறது அல்லாஹ்வுக்குரியது. சொந்த பந்தங்களுக்கு கொடுங்க, தப்பு இல்லை. அதுவும் நன்மை தரக்கூடிய காரியம் தான். ஏழை வாழையில பார்த்து கொடுங்க, அதுவும் நன்மை தரக்கூடிய காரியம் தான். ஆனால் அவர் சாப்பிட்டார்னு சொன்னா அவர் நேர்ச்சியை முழுசா நிறைவேற்றல. நீங்க என்ன நேர்ச்சை பண்ணுனீங்க? இது அல்லாஹ்வுக்குன்னு சொல்லிவிட்டீங்கல்ல, உங்களுக்கே பங்கு எடுத்தீங்கன்னா நீ அல்லாஹ் கொடுக்கலையே, கொஞ்சத்தை எடுத்துக்கிட்டு மிச்சத்தை கொடுக்குறீங்களே. அப்ப அந்த அடிப்படையில் தான் நம்ம ஒன்றை யூஃபூன பின் நஸ்ரி செஞ்ச நேர்ச்சி அப்படி நிறைவேற்றணும். அல்லாஹ் தான் குர்ஆன்ல கட்டளை இடுறான். அப்ப நேர்ச்சையை நிறைவேற்றுறதில் என்பது எப்படி இருக்க வேண்டும் என்று கேட்டால், அதுல நமக்கு நம்ம எடுத்துக்கொள்ளக்கூடிய வகையில் இருக்கக்கூடாது. நேர்ச்சையில் அது கூடாது. வேற தான தர்மங்கள் அது வேற விஷயம். அப்ப ஒருத்தர் என்ன செய்யறாரு? யாரெல்லாம் எனக்கு இந்த பிரச்சனையை எனக்கு சால்வ் ஆயிடுச்சுன்னு சொன்னா, உனக்காக இந்த ஒரு ஆட்டை அறுத்து என் சொந்த பந்தங்களுக்கு நான் விருந்தளிப்பேன், அல்லது என்னுடைய அக்கம் பக்கத்து வீட்டாருக்கு கொடுப்பேன், என் தெருவில் உள்ளவர்களுக்கு கொடுப்பேன், அல்ல ஏழை வாழைகளுக்கு அனாதைகளுக்கு கொடுப்பேன். அப்படி என்ன மாதிரி அவர் நினைக்கிறாரோ அந்த மாதிரி நிறைவேற்றணும். அவர் மட்டும் எடுத்துக்க கூடாது. ஏன் எடுத்துக்க கூடாதுன்னு சொல்றோம்னு கேட்டா, கொடுக்கலன்னு ஆயிரும். அந்த பகுதி மாத்திரம் இவர் நேர்ச்சை செய்யலன்னு ஆயிரும், செஞ்சுட்டு மீறாருன்னு ஆயிரும். அப்ப அல்லாஹ்வுக்கு நம்ம நேர்ச்சை செஞ்ச பிறகு நம்மளுக்கும் அதுல ஒரு ரைட் இருக்குன்னு என்ன அர்த்தம்? ஒரு விஷயத்தை அல்லாஹ்வுக்கு அர்ப்பணிச்சிட்டீங்கன்னு சொன்னா உங்களுக்கு ஒரு ரைட் நீங்க வச்சுக்கிட்டு கொடுத்தீங்கன்னா அது எப்படி கொடுத்தது ஆகாத. இந்த ஒரு அடிப்படை நேரடியான ஒரு அடிப்படையில் ஆதாரம்லாம் இது கிடைக்காது. நம்மளே இந்த நேர்ச்சியின் அர்த்தத்தை விளங்கிட்டு என்ன செய்யலாம்? அது மாதிரி இருக்கிறது. அதே மாதிரி ஒரு மூட்டை நெல் நேர்ச்சை பண்றீங்க. ஒரு மூட்டை நெல்லை அந்த ஒரு மூட்டை அரிசியில ஒரு 25 கிலோவை இந்த வகைக்கு நான் கொடுப்பேன், இன்னொரு 25 கிலோவை அந்த வகை கொடுப்பேன், இன்னொரு 25 கிலோவை சொந்தத்துக்கு கொடுப்பேன், இப்படின்னு நீங்க நேர்ச்சை செஞ்சீங்கன்னா அப்படி கொடுத்துட வேண்டியதுதான். நேர்ச்சைன்னா ஒரு விஷயத்தான் செய்யணும்னு கிடையாது. தர்மம் என்னென்ன வழிகளில் செய்வதற்கெல்லாம் நன்மை இருக்கிறதோ அந்த வழிகளை எல்லாம் நீங்கள் என்ன செய்யலாம்? தர்மம் செய்யலாம், செலவிடலாம். அது பிச்சை கொடுக்கிற தர்மம் மட்டும்தான் கிடையாது. உறவினருக்கு கொடுக்கிறதா இருந்தாலும் அதுவும் செல்லும், அதுக்கு நன்மை இருக்கத்தான் செய்கிறது. அந்த அடிப்படையில் நேர்ச்சை நீங்க செஞ்சுட்டா நீங்க மட்டும்தான் சாப்பிடக்கூடாதே தவிர, நீங்க எப்படி நேர்ச்சை பண்ணீங்க? அல்லாஹ் இதை நான் நேர்ச்சை செய்கிறேன், இது ஏழைகளுக்கு மட்டும் உரியதுக்காக நேர்ச்சை செய்கிறேன் என்று சொல்லி நேர்ச்சை செஞ்சா சொந்தக்காரங்க கொடுத்துறாதீங்க, சொந்த பந்தம் அப்படிலாம் கொடுத்துறாதீங்க. நீங்க சொல்ற நேர்ச்சை எப்படி செய்றீங்களோ அப்படிதான் நிறைவேற்றணும். நேர்ச்சை எப்படி செய்றீங்க? அந்த ஆட்டை உனக்காக நேர்ச்சை பண்ணிட்டேன், இந்த ஆட்டை ஏழைகள் மட்டும் அனாதை பிள்ளைகளுக்கு தான் நான் கொடுப்பேன் அப்படின்னு செஞ்சிட்டீங்கன்னு சொன்னா நீங்க சொன்னபடி நடக்கணும்ல. அதான் விஷயம். சொன்னபடி நடக்கணுங்கிற ஒரு பொதுவான விதி. இதுக்கு தனித்தனி ஆதாரம் தேட வேண்டியதில்லை. நீங்க என்ன சொல்றீங்களோ அதன்படி நடங்க, என்ன உறுதிமொழி கொடுத்தீங்களோ அதன்படி செய்யுங்க. அந்த மாதிரி ஒரு அடிப்படையில் தான் நேர்ச்சை செய்யும் பொழுது அவன் என்ன செய்யறான்னு கேட்டா, சொந்தக்காரங்களுக்குண்டே நேர்ச்சை செய்யறான், செய்யுங்க, தப்பு கிடையாது. ஏழை வாழைக்கு நேர்ச்சை பண்ணிவிட்டு பணக்காரனு கொடுத்துடாதீங்க. அந்த ஒரு அடிப்படை தானே தவிர நேர்ச்சையை தாராளமா என்ன செய்யலாம்? யாருக்கு வேணாலும் செய்யலாம். நமக்கு மட்டும் சாப்பிட்டு கூடாது.